சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். திருப்பூரில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறை பற்றாக்குறை காரணமாக மொட்டை மாடியில் வைத்து பாடம் எடுக்கும் அவலம் நடந்தேறியுள்ளது. திருப்பூர் வீரபாண்டிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1238 மாணவர்கள் படித்து வருகின்றனர். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை செயல்படும் அந்த பள்ளியில் 18 வகுப்பறைகள் மட்டுமே உள்ளன. தமிழ் மற்றும் ஆங்கில வழி கல்வி இருக்கும் அந்த பள்ளியில் ஒவ்வொரு வகுப்பிலும் 3 பிரிவுகள் இருக்கின்றன. போதிய வகுப்பறைகள், மைதானம், கழிவறை உள்ளிட்ட வசதிகள் இல்லாததால் அங்கு படிக்கும் மாணவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். வகுப்பறை பற்றாக்குறை காரணமாக வராண்டா, மொட்டை மாடி, நடைபாதை உள்ளிட்ட இடங்களில் மாணவர்களை அமர வைத்து ஆசிரியர்கள் பாடம் எடுத்து வருகின்றனர். இந்த அவல நிலை 2016ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் 2000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வந்த பள்ளியில் தற்போது 1200 மாணவர்கள் மட்டுமே படிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பில், பள்ளி ஆசிரியர்கள் சார்பிலும் புதிய இடத்தில் கட்டிடங்கள் அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அதற்கான பணிகள் இதுவரை நடைபெறாமல் இருந்து வருகிறது. இந்நிலையில் பள்ளியின் மொட்டை மாடியில் வைத்து மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து திருப்பூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் காளிமுத்து சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்று இடத்தில் வகுப்பறைகள் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இடம் தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரத்தில் விரைவில் உரிய தீர்வு காணப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். இதுதான் திமுக அரசு கல்வித்துறைக்கு கொடுக்கும் முக்கியத்துவமா? இது என்ன மாடல் என்று கல்வியாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.